மனுஷனுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு வியாதி. அது என்னன்னா, சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இப்ப ஏதாவது ஒரு ஹோம்வொர்க் குடுக்குறாங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க முடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப சமீபத்துல என்ன பண்ணாங்க? ஹாஃப் எக்ஸாம் லீவ் விட்டாங்க. எத்தனை நாள் லீவ் விட்டாங்க? 10 நாள் லீவ் விட்டாங்க. 10 நாள் லீவ் விட்டு 5 சப்ஜெக்ட்னுடைய கொஸ்டின் பேப்பரை அசைன்மெண்டா கொடுத்து எழுத சொன்னாங்க. எத்தனை பேர் முதல் 5 நாள்லயே அந்த அசைன்மெண்ட் எழுதி முடிச்சாங்க? கிடையாது. சார் இன்னும் 10 நாள் லீவ் இருக்கு சார். சார் இன்னும் 8 நாள் லீவ் இருக்கு சார். சார் இன்னும் 5 நாள் லீவ் இருக்கு சார். இப்படியே போயிட்டு கடைசி 2 நாள் வேகமா கிறுக்கி அதையும் செஞ்சு முடிக்காம டீச்சர் கிட்ட போயிட்டு அடி வாங்குறவங்க தான் பல பேர். கரெக்ட் தானே? அப்படிதானே இருக்கிறோம். ஏன்னா நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுட்டே போனாக்கா நம்மளோட வேலையை செய்ய மாட்டோம். எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டீங்கன்னா நம்மளால சிறப்பா செய்ய முடியாது. முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்துல சரியா நம்ம எடுக்கணும். இல்ல அப்படின்னாக்கா ரொம்ப டேஞ்சர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரியான நேரத்துல கிடைக்காத தீர்ப்பு கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ சரியான நேரத்துல எடுக்கப்படாத முடிவுகளும் சரியான நேரத்துல செஞ்சு முடிக்காத வேலைகளும் நமக்கு பயன்படாது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா எந்த விஷயத்தையும் டைமுக்குள்ள செஞ்சு முடிங்க, தள்ளி போட பார்க்காதீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சரி, இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் டாஸ்க் இமிடியேட்லி. ஸ்டார்ட் டாஸ்க் இமிடியேட்லி. நம்மளுடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க எல்லாம் சொல்றீங்க 100 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. இதுல பாதி நேரம் தூங்கியே எந்திரிச்சிடுறோம். மீதி இருக்கிறது கொஞ்ச நேரம். அதுலயும் விளையாடுறது, போன் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, அதை பண்ணறது, இதை பண்ணறதுன்னு சொல்லிட்டு முக்காவாசி ஓடிடுறோம். ப்ரொடக்டிவா, அதாவது ஆக்கப்பூர்வமா நம்ம நேரத்தை பயன்படுத்துறது ரொம்ப 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 கம்மிதான். அப்ப நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச டைம்ல நாம ஒரு மிகப்பெரிய சாதனையோ இல்ல வேற ஏதாவது செய்யணும்னாக்கா, ஏதோ ஒண்ணு உனக்கு தோணுதுன்னா சீக்கிரமா முடிவு எடுத்து அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரி, கொஞ்ச நாள் தள்ளி போட்டு பார்க்கலாம். சரி, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னாக்கா, கண்டிப்பா போவே மாட்டோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எத்தன பேரு இந்த நாள்ல, இந்த மாசத்துல டூருக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, அந்த நாள்ல சரியா போயிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. டூர் பிளான் பண்ணாவே ஏதாவது ஒரு தடங்கல் வந்து கரெக்ட்டா நின்றும். ஆனா, டூர் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 நாள்ல டிசைட் பண்ணிட்டு, அந்த 2வது நாளே கிளம்பி போறவங்க தான் முக்காவாசி கரெக்ட்டா டூருக்கு போவாங்க. ரொம்ப நாள் இந்த நாள்ல, இந்த மாசத்துல போணும்னு முடிவு பண்ணி வைக்கிறவனால, அந்த நாள்ல டூரே போக முடியாது. அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு முடிவு பண்ணி பாத்துடலாம்டா, செஞ்சிடலாம்டா, சரி இறங்கி தான் போவோமே, என்னதான் ஆகுதுன்னு பாப்போமே அப்படின்னு இம்மீடியட்டா யார் ஒரு விஷயத்த செய்யறாங்களோ அவங்களால மட்டும்தான் சாதனைகளை நோக்கி போக முடியும். தாமதப்படுத்திக்கிட்டு நாளைக்கு சரி யோசிச்சுனே இருந்தாக்கா யாராலையும் இறங்க முடியாது. சோ யோசிக்கிறவங்களால செய்ய முடியாது. செய்யறவங்க அதிக நேரம் யோசிக்க மாட்டாங்க. புரியுதா? சோ உனக்கு சரியா வருமா? வராதா? யோசிச்சிட்டியா? அடுத்த நாள் வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சாக்கா தான் நம்மளால ப்ராக்ரஸா இருக்க முடியுமே தவிர, இல்லன்னா